ஹலோ, நாங்கள் வந்து ஒரு பார்ட்டிக்கு ஒரு ட்ரெஸ் தைக்கிறதுக்காக வந்து துணி எடுக்க வந்திருக்கோங்க. எங்க சுதிக்ஷாவும் கீதிகாவும் என்னை நம்பி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு துணி எடுக்கலான்னு வந்திருக்கோம் நாங்கள் 3 பேரும். நல்லா இருக்குல்ல எல்லா கலர்ஸுமே. இது டாப்புக்கு எதுடா? But it's not even blue. ப்ளூவா இல்லைன்னா பரவாயில்லடா, தட்ஸ் ஓகே. ஓ நல்லா இருக்குடா இந்த துணியெல்லாம். ப்ளூ நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. என்னடா இது பாப்போம். நல்லா இருக்கே துணி, சூப்பரா இருக்கு. துணியெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆக்சுவலி இந்த டிசைன் வச்ச துணியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. which one? அது வேணா பண்ணலாம், அது நல்லா இருக்கு ஆக்சுவலி. ஏன்னா பரவாயில்ல, இது வந்து ரொம்ப பிளைனாக இருக்கு, ரொம்ப சூப்பர் பிளைனு. அது மேபி லைனிங்க்குன்னு நினைக்கிறேன். இது நல்லா இருக்கு. இங்கே பாருமா, இதுலலாம் டாப்ஸு ட்ரெஸ் எல்லாம் தைக்கலாமா. இது என்ன துணி? நல்லா இருக்கு. சுதிக்ஷா, இதில் ஸ்கர்ட்டும் டாப்ஸும் தைச்சோன்னு வச்சுக்க, இந்த மாதிரி கட்டம் போட்ட துணியில் நல்லா இருக்கும்ல. ஓகே ஓகே, ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுப்போமா. இங்கே பாரு, இப்போ ட்ரெண்டில் இந்த மாதிரி தான் ஒரு சேலை கூட அம்மா எடுத்தானே, ஞாபகம் இருக்கா? வித் திஸ் ஒன். யா, இதில் எடுக்கலாமா? பிங்க் ஒன்னா? இன்னும் கொஞ்சம் ப்ளூவில் ஏதாவது பெட்டராக கிடைக்குதான்னு பாரு சுதிக்ஷா. உனக்கு நல்லா இருக்கு. இந்த சைக்கிள் வேணுமா? கட்டம் போட்டது ரொம்ப நல்லா இருக்கு கீதிகா. அதை எடுத்து உனக்கு அந்த ஸ்கர்ட்டும் டாப்பும் தச்சிடலாமா? ட்ரெஸ்ஸா? ட்ரெஸ் கீதிகா ஒரு ட்ரெஸ் டிசைன் பார்த்து வச்சிருக்கான். இதெல்லாம் நல்லா இருக்குல்ல, ஒரு மாதிரி கலர்ஸா. இதெல்லாம் என்ன தைக்கிறது? ஸ்னோ ஒயிட்டா? ஏய், நான் பிரின்சஸ் ட்ரெஸ் தச்சு போட போறேன். கிளியரன்ஸ் போட்டிருக்காங்க இதெல்லாம். அதுக்கு லைனிங் தேவையில்லை. டாப்ஸ்க்கு இல்ல, கீழ பாட்டமுக்கு லைனிங் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். காட்டன் துணியா இருக்கா. மேல டாப்ஸுக்கு மட்டும் லைனிங் போட்டுட்டு. எங்க இதோட இது இந்தா சீத்ரூவா இருக்காது, அப்படியே தச்சு போட வேண்டியதா. லைனிங் தேவையில்லை. அதுக்கு பாட்டமுக்கும் இதே யூஸ் பண்ணிப்போமா? எது வேணுமா பாரு, 2 மிக்ஸ் அண்ட் மேட்ச் கூட பண்ணிக்கலாம் நம்ம. இந்த கலரும் இன்னொரு கலரும் ஏதாவது மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ற மாதிரி கூட பாரு. லைனிங் தேவையில்லை. இதெல்லாம் நல்லா இந்த காட்டன் துணி மாதிரி இருக்கு, அவ்வளோவா லைனிங். ஓ இரு, அம்மா ஹெல்ப் பண்ணவா? அக்கா கையில் இருக்கிறது வாங்கடா. ஏதாவது சுதிக்ஷாமா பொறுமையா பாருங்க, ரிலாக்ஸா. எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிச்சதை எடுங்க. ஓகே, பிடிச்சிருக்கா? எனக்கு நிறையா பிடிச்சிருக்கு, ஆனால் நான் இப்போ எடுக்கல. உங்களுக்கு தச்சு கொடுத்துட்டு அப்புறமா நான் வந்து எடுத்து எனக்கு ட்ரெஸ்ஸு தைக்க போகிறேன். இங்கே பீகாக். இது பொம்மை ட்ரெஸ்ஸு. ஆனால் இது என்னது? பஜாமா தைக்கிற துணி மாதிரி தான் இருக்குது. சாஃப்டா. இந்த இங்கே தொட்டு பாரு, இதை தொட்டு பாரு. எட்டுதா? நல்ல ட்ரெஸ். இதெல்லாம் ஸ்கர்ட் எல்லாம் தைக்கலாம். ஓ, இதில் ஸ்கர்ட்டு தைக்கிற துணியில். இதெல்லாம் குழந்தைங்களோட அந்த ஐட்டம்ஸ்லாம் தைக்கிறதா? இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, இந்த மாதிரி பெட்ஷீட் துணியெல்லாம் இருக்கும்ல, அது மாதிரி லைட்டு. இது எப்படிடா? சோ இதுல ஸ்கர்ட் தச்சிட்டு இந்த துணியில மேல டாப்ஸ் பண்ணிட்டு லேஸ் வச்சிட்டு அதுக்கப்புறம் இது வந்து இங்க மட்டும் லைக் வர மாதிரி டாப் பார்ட்டுக்கு இத வச்சிட்டு பாட்டம் பார்ட்டுக்கு லைக் இந்த லைன் அதுக்கு வச்சிட்டு இங்க ஃப்ரில் அது வைக்கணும். யா, and then the ஸ்கர்ட்டுக்கு இது. ஓகே, so we need this and this one. சரி, ஓகே. and then we need lace வாங்கணும். எனக்கு வந்து லைக் இதுல வச்சு Dress இங்க எனக்கு லாங் Dress இங்க வரைக்கும் and sleeveless இருக்கணும். அப்புறமா V இங்க இருக்கணும். இடுப்பு கிட்ட V இருக்கணும். அது கீழ Dress தான், நார்மல் Dress தான். பட் ஆனால் இங்கே ஸ்லீவ்லெஸ் இந்த லைக் ஸ்ட்ராப் இருக்கணும். இந்த ஹிப்பு கிட்ட வந்து வியா இருக்கணும். அதான் டிசைன் இவங்க கேட்டிருக்காது. இதெல்லாம் நான் தச்சிருவேன், நீங்கள் நம்புறீங்க என்னைய. ஏமா நம்புறீங்க நீங்கள் 2 பேரும் என்னைய?
தைக்கவே தெரியும். ஃபுல்லா வாங்கணுமா? ஃபுல்லாலாம் வாங்குறோம். ஃபுல்லாக வாங்கி என்ன சரி நம்ம கேட்டோன்னா அவங்க கட் பண்ணி கொடுப்பாங்க. எவ்வளோ வேணும்னு சொன்னோன்னா அவங்க கட்டு கொடுப்பாங்க. இப்போ லெதர் துணிலாம் இருக்குது. இதெல்லாம் என்னம்மா தைப்பாங்க தெரியும்? பேக் தைப்பாங்களோ? பூட்ஸா? இதெல்லாம் என்னது? இதெல்லாம் என்ன துணி? பெரிய இந்த கவுனு மாதிரி Maybe they make jackets with leather. I think fulla. பார்ட்டி கவுன்ஸ் மாதிரிலாம் தைப்பாங்க. I think fulla. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்குடா. Unko pacha. சூப்பராக இருக்குடா சொல்லும். I think இந்த மாதிரி கட்டத்தில் இருக்கான்னு பாரு நீ நினைக்கிற மாதிரி. எனக்கு என்னமோ இந்த கலர் இந்த டிசைன் பிடிச்சிருக்கு. இது ரெண்டுக்குமே அந்த டிசைன் இருக்கு. எங்க? is it blue? ஆமாம் நல்லா இருக்கு ஆக்சுவலாக அந்த டிசைன். ப்ளூ கலர்ல இல்ல. ப்ளூ இல்லைன்னா பரவாயில்ல, உனக்கு பிடிச்ச கலர் எடுமா. நோ. இது எடுக்கணும்னு தேவையில்லை, அவங்களே வந்து. இன்றைக்கி நாங்கள் வந்திருக்க கடை வந்து பார்த்திங்கன்னா மைக்கேல்ஸ்னு ஒரு கடைங்க. முன்னாடி லாஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணும்போது வால்மார்ட்டில் வந்து கொஞ்சம் ஃபேப்ரிக்ஸ்லாம் எடுத்திருந்தேன். ஆனால் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. அவங்க கலெக்ஷன்ஸும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க மைக்கேல்ஸில் போய் பாருங்கள் அப்படின்ட்டு. நானா இங்கே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இன்னொன்று கலெக்ஷன்ஸ் இருக்குமான்னு நான் அந்த செக்ஷன் போய் பார்த்ததே இல்லைங்க. அதனால் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து அது பார்த்தோன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இங்கே இது வந்து நிறையா தான். இந்தியாவில் உங்களுக்கு ஒரு கடை ஃபுல்லாக கூட ஃபேப்ரிக்ஸ் கடையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து இன்னொரு கடை கூட இருக்குது இதே மாதிரி துணிக்கு பேர் டக்குன்னு ஞாபகம் இல்லை. ஸோ இந்த கடையில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து சுதிக்ஷா கீத்யா கேட்ட மாதிரி எடுத்துட்டேன். அங்கே ஃபேப்ரிக் இல்லாமல் நிறைய கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் வாங்கணுன்னா இங்கே வரலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், பட் ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குங்க. இதுக்கு வந்து நாங்கள் என்ன சாப்பிட போகிறோம்? டாமினோஸ் வந்திருக்கோம். யம்மி பீட்சா. வந்து துணி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இது வந்து கீதிகா வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்த துணி. இதில் வந்து அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு ஹிப்பு கிட்ட மட்டும் வி ஷேப்பில் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்து காமிச்சிருக்காங்க எனக்கு. ஜஸ்ட்டு ஸ்லீவ்லெஸ் வச்சு ஒரு நார்மல் ட்ரெஸ்ஸு. அப்புறம் சுதிக்ஷா வந்து லாஸ்ட் டைம் சுதிக்ஷாவுக்கு ஒரு ஸ்கர்ட்டும் டாப்பும் தைச்சோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேணும்னு இருக்காங்க. சேம் அதே மாதிரியே வேணும். எனக்கு அந்த ஸ்கர்ட் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஸோ ஐயோ மேலே ஏறி வந்தேங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கிளிட்டர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த துணி எடுத்தாங்க. ஃபஸ்ட்டு வேறு எடுத்தாங்க, அப்புறம் இது எடுத்துட்டாங்க. நல்லா துணிலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்கடா. காணும் துணியை இது பார்த்தீங்களா, ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இது வந்து டாப்ஸில் வந்து கொஞ்சம் இது பண்ணுறதுக்கு இந்த லேஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம், லேஸ் வச்சு தைக்கிறதுக்கு. தெரிஞ்ச மாதிரி நான் ஸ்கர்ட் கட் பண்ணுறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு சுதிக்ஷாவோட ஸ்கர்ட்டை வச்சுட்டு அது மேலே அப்படியே வரைஞ்சிட்டேன். ஸோ ப்ராப்பராக எப்படி வெட்டணும்னு எனக்கு அவ்வளோவா தெரியல. நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன், பட் லாஸ்ட் டைம் இப்படி தைச்சதே கரெக்டாக வந்ததா, அதனால் இப்படியே தைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட போகிறேன். இப்போ இது கொஞ்சம் லூஸ் வச்சுருக்கேன். லாஸ்ட் டைம் கொஞ்சம் ஃபிட்டாக இருந்தது. ஸோ அதனால் இந்த தடவை கொஞ்சம் லூஸ் வச்சு தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைச்சிருக்கேன். கட்டிங் வந்து டாப்ஸுக்குமே கட் பண்ணி முடிச்சிட்டேன். மேலே வந்து டாப்ஸு பண்ணிவிட்டு அது ஹாஃப் மட்டும் அந்த மாதிரி வரும். கீழே வந்து இந்த மாதிரி ஃப்ரில் வைக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த லேஸ் வந்து இங்கே வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா மடிப்பு வச்சு அப்படியே வந்து ஃபுல்லாக பின் பண்ணிட்டேன். அயர்ன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணலாம், ஸோ தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சேன். கீதிகாவுக்கு எடுத்த மெட்டீரியலில் வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி நான் ஒரு ட்ரெஸ் தைச்சிருந்தேன். அதே ட்ரெஸ்ஸையே வச்சு மெஷர்மெண்ட் வச்சு நான் கட் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு அந்த ஹிப் கிட்ட மட்டும் வீன்றதுனால அந்த ஷேப்பில் அதை கட் பண்ணிக்கிட்டேன். வீடியோஸ் நிறைய இருந்தால் கூட நமக்கு ஸ்டிச்சிங் அவ்வளோவா தெரியாததுனால நமக்கு அதை கரெக்டாக கேட்ச் பண்ணிக்க முடியல, அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நானே கொஞ்சம் ஐடியா பண்ணி இப்படி இருந்தால் இப்படி கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன். கீழே அந்த அட்டாச் பண்ணுற பாட்டம் பார்ட் வந்து நான் கரெக்டாக அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மடிப்பெடுத்து பின் பண்ணிட்டேன். கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, பட் ஸ்டிச் பண்ணி சைடெல்லாம் பிடிச்சோன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அளவெடுத்து தானே நம்ம பண்ணுறோம், அந்த மாதிரி பண்ணியாச்சு. ஸோ இது பண்ணி ஸ்டிச் பண்ணி வரும்போது சைட்லாம் பிடிச்சோன்னா சைஸ் கரெக்டாக வந்துடும். இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது, பட் கரெக்டாக வந்துடும். இது பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் பார்ட் பண்ணிட்டேன், பேக் பார்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணால் ஒரு 1 hour 2 hourல ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். என்ன கீதிகாவை ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க ஹேண்ட்பேக்கை. பர்ஸில் இதில் இருக்க பிட்டு துணி இருக்குல்ல,
அதை ஜாயின் பண்ணி நியூ ஸ்டைல். ஆமாம். ஸோ அதுதாங்க இப்போ போயிட்டுருக்கு இன்றைக்கி ஃபுல்லாக. இதுக்கு பின்னாடி ஒரு போ வைக்கலாமான்னு யோசிச்சிருக்கேன் நான். அதே மாதிரி லேஸும் வைக்க போகிறோம். லேஸ் வச்சு காமிடா சொல்லும். லேஸ் வச்சு காமிடா. இப்போ தான் நீங்கள் வச்சு இந்த வரேன் என்ன இப்படி வச்சுட்டு அப்படியே மடிக்க. வி ஷேப்பில் இப்படி வைக்கணும் அந்த இடத்துல. இந்த இதை பேர் என்ன லேஸ் இப்படி வைக்க போகிறோம். திஸ் இஸ் அவர் பிளான். ஸ்டிச்சிங் தாங்க போயிட்டுருக்கு. இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ ஆல்ரெடி ஒரு ட்ரெஸ்ஸு தைச்சேன் நான். அதோட துணி மிச்சம் எல்லாம் அப்படியே கிடக்க எல்லாம் க்ளீன் பண்ணும், ஃபைனலாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போது கீதிகாவோட ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் வந்து தான் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது கம்ப்ளீட் ஆகலை, பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து எல்லாம் அந்த நம்ம அயன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன்ல அதை வச்சு தைச்சிட்டேன். இப்போ லேஸ் வைக்கிறதுக்காக லேஸ் வந்து சும்மா பின் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே நம்மகிட்ட ஒரு ஸ்டிச்சு போட்டு, இது யூடியூப்பில் தான் பார்த்தேன், ஒரு ட்ரிக்கு காமிச்சானுங்க. இங்கே நடுவில் இப்படி ஸ்டிச் போட்டு அப்புறம் 2 பக்கம் தைக்கிற மாதிரி. ஸோ அது தைச்சோன்னா இந்த இடத்துல வி ஷேப் வந்துடும். ஸோ கீதிகா கேட்ட மாதிரி ஒரு மாதிரி வந்துட்டுருக்கு. இன்னும் பேக் சைடு வந்து இன்னும் நம்ம பண்ணல. ஃப்ரண்ட்டு முடிச்சுட்டு பேக்கில் இதே மாதிரி ஒன்று அட்டாச் பண்ணிவிட்டு சைடில் பிடிச்சிட்டோன்னா ஓரளவுக்கு முடிஞ்சிடும். கீழே பிடிக்கணும், கீழே மடிச்சு அடிக்கணும். அப்புறம் கழுத்தில் வந்து ஒரு லேஸ் வைக்கலாம். இதே லேஸ் வந்து அப்படியே வைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என் பொண்ணுங்க எப்படி என்னை நம்பி இதெல்லாம் கேட்குறாங்கன்னே தெரிலங்க. நிஜமாவே எனக்கு ஸ்டிச்சிங்கில் வந்து 0 நாலேஜ் தான். 0 நாலேஜ்னால் என்ன, அப்பா வந்து சட்டை கடை தான், ஷர்ட் வந்து மேனுஃபேக்சரிங். ஸோ எல்லோரும் தைக்கும்போது கூட நான் அவ்வளோவா பார்த்தது இல்லைங்க. ஜஸ்ட்டு சின்ன வயசில் அதுக்குள்ளேயே இருந்தனாலேயோ என்னவோ கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சிருந்திருக்கு. அதுவே எனக்கு இப்போ தான் தெரியுது. ஸோ அது அப்படியே நமக்கு பிளட்லேயே இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. அப்பா வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரி துணி ரிலேட்டடான இது தான். ஸோ அதனால் எனக்கு பிளட்லேயே கொஞ்சம் அந்த நாலேஜ் வந்திருக்கும் போல். மற்றபடி எனக்கு நான் பழகலை, எதுவுமே பெருசாக எதுவும் பழகலை. இப்போ தான் தைக்க ஆரம்பிக்கிறேன். ஜஸ்ட்டு சின்ன ஆல்ட்ரேஷன்லாம் நானே சும்மா அப்படி பண்ணுவேன். இப்போ கிட்ட வி வேணும்னு கேட்டாங்க. திரும்ப பேக் சைடும் கை எடுத்துடுறா. பேக் சைடும் இந்த மாதிரி வி வச்சு வி மாதிரி இருக்கணும். நாங்கள் மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் நான் தான் ஃப்ரில்லாம் வச்சு தைச்சேன். ஆனால் திரும்ப. ஸோ எல்லாம் இந்த நெக்கில் வச்ச அந்த அது லேஸு எல்லாம் நல்லா வந்திருக்கு. இங்கே நல்லா வந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் தைக்கும்போது ஏதோ மிஸ்அப் பண்ணியிருக்கேன். பட் கீதிகா ஓகேன்றாங்க. ஸ்டில் ஐம் ஓகே. பட் ஆனால் உடம்பெல்லாம் கரெக்டாக இருக்குங்க. என்ன இந்த மாதிரி சிம்பிள் ட்ரெஸ் தான் கேட்டாங்க. ஆக்சுவலி நாங்கள் வந்து பார்ட்டிக்கு ரெடி ஆகும்போது எப்படி ரெடியாகி இதை போட்டு காட்டுறோன்னு பார்க்கலாம். இது என்ன ட்ரெஸ் அவங்க கேட்டாங்கன்றது நான் இந்த இதில் காட்டுறேன். ஆனால் அது மாதிரி வரல, வந்திருக்கா பேட்டர்னு. ஆமாம், அதை வச்சு எப்படியோ தச்சுருக்கோங்க. என்னம்மா 2 டேஸாக கொஞ்சமாக டைம் கிடைக்கும் போதெல்லாம் தச்சு ஒரு வழியாக முடிச்சாச்சு. அடுத்து அக்காவுக்கு தைக்கணும். என்னடா போலோக்கு நெக் லைன் கொஞ்சம் இறக்கிட்டோமோ குடி மேலே பிடிச்சு தச்சு விட்றேன் நான். பார்த்தீங்களா, போலோ அது பேர். போலோவுக்கு ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க கீதிகா. அம்மா இந்த பக்கம் கீதிகாவுக்கு தைக்கும்போது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி வந்து கீதிகாவோட ட்ரெஸ் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ சுதீஷாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு நான் ஸ்கர்ட்டு டாப்பு தைச்சேன். அதே மாடல் வேணும்னு கேட்டிருக்கோம். நிஜமா ஸ்கர்ட் டாப் அதே மாடல் தான் வேணுமா? இல்லை புதுசாக எதாவது ட்ரை பண்ணலாமா? No, do what I told you to do. ஓகே. ஸோ அதனால இந்த பார்த்தீங்கன்னா ஒரு கிளிட்டர் துணி அன்னைக்கு வாங்கிட்டு வந்தோம்ல, அதை வச்சு தைக்க போகிறோம். ஆல்ரெடி வெட்டி வச்சிட்டேன். ஆரம்பிக்கலாமா? ஸ்கர்ட் வந்து ஸ்நாச் ஓரளவுக்கு. ஸோ இவ்வளோ நாள் தைச்சதில் 3-4 தடவை தைச்சிருக்கோம்ல, அதுலேயே வந்து இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா நெக்லைன் வந்து சூப்பராக வந்திருக்கு ஃபினிஷிங்காக. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு எப்படி தைக்கிறதுன்னு தெரியல. இப்போ தான் கொஞ்சமாக பழகிட்டுருக்கேன். ஸோ அதனால் லைனிங்கே வச்சு அப்படியே ஏதோ பண்ணி தைச்சிருக்கேன். நிறைய வீடியோஸ் பார்க்குறேன்னா, ஸோ அதில் பார்த்து அப்படியே தைச்சதில் நெக்கு வந்து சூப்பராக வந்துச்சு. இன்னும் இதில் ஒரு ஸ்டிச்சு போடணும். பட் ஓகே, நான் அதனால் பொறுமையாக தான் தைக்கிறேன். நாளைக்கு ஈவினிங் தான் பார்ட்டி. ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக தைச்சி இன்றைக்கி நைட்டுக்குள்ளே முடிக்கணும். சுதிக்ஷா தான் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க.
எப்போம்மா தைச்சி தருவீங்கன்னு. சரி ஓகே முடிச்சிடணுங்க எப்படியாவது. இது 2 பக்கமும் இதை தைச்சிட்டேன். என்னன்னாலும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளே தைக்கும்போது அது ஒரு ஹாப்பி தாங்க. 2 பேரும் அவ்வளோ ஆசையாக நான் தைக்கும்போது கூடவே இருந்தாங்க. மோஸ்ட்டாக சுதிக்ஷா கீதிகாவுக்கு வந்து ட்ரெஸ்ஸு ஊர்லேருந்து வர நம்ம ட்ரெடிஷ்னலு இல்லை ஊர்லேருந்து என்னெல்லாம் வருதோ அது எல்லாமே எங்கள் அம்மாவோட செலெக்ஷன் தான். அவங்க ஒன்று ஒன்று பார்த்து அந்த டிசைன்லாம் பண்ணி அந்த டெய்லர் கடையிலேயே போய் சில நேரம் உட்காந்துருவாங்க. அவங்க தைக்கும்போது அவங்க சொல்லிவிட்டு அப்படி கூடவே உட்காந்துலாம் பக்கத்துலேயே தான் இருக்காங்க டெய்லரு. ஸோ அவங்கக்கிட்டேயே கூட உட்காந்துலாம் சம்டைம்ஸ் தைச்சி அனுப்பியிருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு எது இவங்களுக்கு நல்லாயிருக்குன்னு கூட சம்டைம்ஸ் தெரியாது. அவங்களே எல்லாம் பார்த்து அனுப்பிடுவாங்களா, அவங்க அனுப்புகிற எல்லாமே இவங்களுக்கு பிடிக்கும். அது அழகாகவும் இருக்கும் என் குழந்தைங்களுக்கு. ஸோ அதனால் எனக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. இவங்களுக்காக பார்த்து தைச்சோம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ தான் அந்த மாதிரி நான் ஃபஸ்ட் டைமாக ஸ்டிச் பண்ணும்போது ஒரு மாதிரி ஆசையாக இருந்தது. அப்போ தான் யோசித்தேன், எங்கள் அம்மா எவ்வளோ ஆசையாக அதெல்லாம் தைச்சி ஒவ்வொன்றையும் பார்த்து அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்னவோ சீக்கிரமாக தைச்சிடலான்னு நினச்சேங்க. ஆனால் டைம் நிறைய தான் எடுக்குது. இது வந்து அன்றைக்கி வந்து கொஞ்சம் வேறு வேலையும் இருந்தது, கேட்ரிங் வேலையும் இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு கேப் கிடைக்கும்போது தான் தைச்சேன். இப்போ ஆல்மோஸ்ட் நைட்டு 3 மணி ஆகுதுங்க. நான் வந்து ஒரு 12 மணிக்கு தைக்க ஆரம்பித்து இப்போ தான் தைச்சி முடித்தேன். இப்போ வந்து காலையில் திருப்பி இது எடுத்தோம். கீதிகாவுக்கு வந்து இந்த போ மாதிரி ஒன்று பண்ணலாம். அந்த ட்ரெஸ் சிம்பிளாக தானே இருக்குது, அதனால ஒரு போ பண்ணி தலையில் போடலாம், அப்போ இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணோம். இப்படி ஒட்டி விட்டுருவோம். ஒட்டிட்டு பீட்ஸ் இருக்கா? பீட்ஸ் எதாவது இருந்தால் ஒன்று நடுவில் வைக்கலாமா? இது வைக்கலாமாம்மா? வெப்பமா வேணுமா? வேணும்னா வைங்க. இன்னும் சூப்பராக கீதிகாவோட ட்ரெஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃப்ளீட்ஸ்லாம் வச்சு இது இப்படி போட்டிருக்கோம். இப்போ வந்து நாங்கள் ஒரு பார்ட்டிக்கு கிளம்பிட்டுருக்கோம். ஸோ இப்போ போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹாய், ட்ரெஸ் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. இறக்கி முன்னாடி இழுத்து விட்றா. ஸோ சுதிக்ஷா என்ன மாதிரி கேட்டாங்களோ அது மாதிரியே ஃபிஷ் கட்டு ஸ்கர்ட்டு, நேராக நில்லு. ஃபிஷ் கட் மாதிரி ஸ்கர்ட்டு, மேலே வந்து பெப்ளம் டாப் அந்த மாதிரி. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்களே வீட்டில் ரெடி பண்ணது. ஹாய் கீதிகாவுக்கு வந்து ட்ரெஸ்ஸு சூப்பராக நம்ம தைச்சி ரெடி பண்ணிட்டோம். எப்படி இருக்கு கீதிகா? பிடிச்சிருக்கா? நீங்கள் கேட்ட மாதிரி இருக்கா? என்ன கேட்டிருந்தீங்க நீங்கள்? அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரியே பண்ணியாச்சு. அப்படியே போ காமிக்கலாமா கீதிகா? போ திரும்புங்க. ஸோ கீதிகாவுக்கு மேட்சிங் போ பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ செம்ம சூப்பராக இருக்குங்க. திரும்பிடா செல்லம். பியூட்டிஃபுல் கீதிகா செல்லம்.